தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்து அன்புமிக்க சகோதர சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நற்செய்தியாகமனது லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரையில திருவாக்கியங்கள். இங்கு குறிப்பாக நாம் பார்க்கிறோம் இயேசுவின் பெண் சீடர்கள். அப்போ இயேசுடைய பணி வாழ்வில் பெண்களுக்கு அங்கு முக்கியத்துவம் வருகிறது நாம் பார்க்கின்றோம். அவருடைய பணி வாழ்வில் பெண்கள் அங்கே இயேசுவுக்கு தங்கள் உடைமைகளை கொண்டு உதவி செய்வதையும் பணிவிடை செய்வதையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் பெண்களுக்கு அங்கே முக்கிய பங்கு ஒன்று உண்டு. அவர்கள் சமையல் செய்வது மட்டுமல்ல, மாறாக எல்லா காரியங்களிலும் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். ஆறுதல் கொடுப்பதும் மக்களின் நன்மைகள் செய்வதும் எல்லாம் பார்க்குற சமயத்தில் பெண்களுடைய பிரசன்னம் அங்கு மிக முக்கியத்துவம் வாங்கிறது. மீட்பின் செயலில் பெண்களுடைய பங்கு அங்கு முக்கியம் வகிக்கிறது. நம்முடைய ஆலயங்களில் நாம் எந்த அளவுக்கு நாம் பெண்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், அல்லது நம்மிடத்தில் பழகிறவர்களுக்கு நாம் பெண்களை எந்த விதத்தில் பார்க்கின்றோம். குடும்பத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். குடும்பத்தில் நம்முடைய பெண்களுக்கு என்ன முக்கியத்துவம் நாம் கொடுக்கின்றோம்? வெறும் சமையல் செய்வதற்காக மட்டுமே அல்லது மற்ற காரியங்களுக்கு மட்டுமே நாம் பயன்படுத்துகிறோம் என்றால் நாம் செய்து தவறு. அவர்கள் அதுக்காக மட்டுமல்ல, அது செய்வதற்காக அவர்கள் வந்திருப்பது, மாறாக தெய்வீக காரியங்களோடு ஈடுபடுவதற்கு நம்ம துணை செய்ய வேண்டும். அவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்ற ஒரு முக்கியத்துவம் கொடுத்தே தீர வேண்டும். தெய்வம் ஆணையும் பெண்ணையும் ஒருபோலதான் படைத்திருக்கிறார் ஒழிய அதில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆகவே பெண்களை நம்ம இழிவாக கறந்து போதும், பெண்களை இழிவாக பேசுவதும், பெண்களை பற்றி அவதூறாக நாம் நடப்பதும் சிந்திப்பதும் இது எல்லாமே பெரிய பாவங்கள். ஆக இறைசனில் மன்றாடுவோம். தெய்வமே, இதான் எங்களுடைய பணி வாழ்வில், அது மட்டும் இந்த சமுதாயத்தில் பெண்களை நீ படைத்திருக்கின்றேன், அவர்களை உன்னதமான ஸ்தானத்துக்கு நீ கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றேன். உம்முடைய மீட்பின் பணியில் அவர்களுக்கு முக்கியத்துவம் பங்கு நீ கொடுத்திருக்கின்றேன். ஆண்டவரே, அந்த பெண்களை நாங்கள் உரிய மரியாதையோடு நடக்கக்கூடிய சக்தி எங்களுக்கு தந்துள்ளோம். தவறான சிந்தனைகள் எல்லாம் எடுத்து மாற்றிக்கொண்டு அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தந்துள்ளோம். அது முதலில் எங்கள் குடும்பத்தில் அது ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, குடும்பத்தில் நான் கொடுக்க வேண்டிய சக்தி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு விசேஷமாக மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்வோம். நல்லவனாய தெய்வமே, இதா குடும்பத்தில் இருக்கிற பெண்கள், என் தாய், என் கூட பிறந்த சகோதரிகள், இவர்கள் எல்லோரையும் உன் கரங்களால் விட்டு தருகின்றேன். அவர்களுக்கு உரிய மரியாதையுடன் நடப்பதற்கும் அவர்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு நான் வாழ வைத்து கிருபை எங்களுக்கு தந்துள்ளோம். குடும்பத்திலேயே முதலிடம் கொடுக்காத நான் எவ்வாறு ஆண்டவர் சமுதாயத்தில் முக்கியத்துவம் கொடுக்க போகின்றேன்? ஆகவே பெண்களை இழிவாக நோக்காமல் அவர்களை உயர்வாக நோக்கக்கூடிய மனநிலை எனக்கு தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.